பியூரான ஒரு ராவான ஒரு அல்டிமேட்டான ஒரு கிளாசிக்கான கல்ட்டு கிளாஸ் மூவி எடுத்து வச்சிருக்காங்க. செம படம், 1% கூட மசாலா கிடையாது. அதர்வாலாம் செம்ம கேரக்டர். அதர்வாலாம் வரும்போதுலாம் நம்மளுக்கு அப்படியே ஏறுது. அப்படியே ஒரு சீன்ல சொல்லுவாப்புல, நீ அண்ணனா சொல்லியிருந்தா உன் பேச்சை கேட்ட மாட்டேன், நீ மாணவர் நீ தலைவரா சொல்ற, அதனால தலைவருக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் சொல்ற சீன்லாம் விசில் பறக்கும். படம் பார்த்துட்டு வந்த நெர்வஸ்ல இருந்து நான் இன்னுமே வெளியில வரல. என்னை தாக்கிக்கிட்டு இருக்கு அந்த படம். ஏன்னா தமிழ் ஒன்று தூண்டி விட்டுச்சு இந்த படம். தமிழ் எப்பேற்பட்ட தமிழ், அதை 1959 68 காலகட்டத்தில் எவ்வளவு அழிக்க போராடினாங்க. இந்திக்கு நம்ம எதிரி இல்லடா, இந்தி திணிப்புக்கு தான் எதிரிங்கிற ஒற்றை லைனை வச்சுக்கிட்டு 163 நிமிஷம் சுதாகோங்கிற பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க உண்மையிலே சொல்றேன், பெரிய பாராட்டு பாடுறோம். மணிரத்னம் சார் பற்றையில இருந்து வெளியில வந்த நீங்க மணிரத்னம் சாரை விட ஒருபடி மேலே போயிட்டீங்க. இது கொஞ்சம் மிகையா கூட இருக்கலாம். ஆனால் மணிரத்னம் சாரே பாராட்டுவாப்புல. எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதே கூட நான் உங்க ஃபேன் சார்னு சொல்றாங்க. நம்ம மமிதா பைஜா கூட சார் என்னோட ஃபேன் சார் நீங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு அக்கறை உள்ள மணிரத்னம் சார் இந்த படத்துக்கு சுதாகரமா பிடிச்சிட்டு என்னுடைய சிசிய பிள்ளைன்றதை நிரூபிச்சு கட்டி பிடிப்பாங்க. ஆஸ்காருக்கு போகலாம் அந்த படம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதே தியேட்டர்ல கெவி படத்தை பார்த்துட்டு அந்த தயாளன் ப்ரோட்ட நான் சொன்னேன், ப்ரோ நீ கலங்காதீங்க ப்ரோ, இந்த படம் ஆஸ்காருக்கு போகணும். அவருடைய இருந்தார் சார், ஒண்ணுமே இல்லை சார், ஓப்பனிங்கே இல்லை சார் அப்படின்னு சொன்னாரு. பயப்படாதீங்க ப்ரோ, படம் போட்டினா இந்த படம் பேசும், நீங்க நின்று பேசுன அதே டைலாக் நான் இப்போ சொல்றேன். சுதா கோங்கரா மேம்க்கு இந்த படம் ஆஸ்கார் சந்தேகம். ஃபைட்டுக்கே வேலை இல்லை, ஃபைட் இருக்குது, ஆனா ஃபைட்ல நம்ம பார்க்க முடியாது. மத உணர்வு அப்படி தூண்டிடுறாங்க. 24 கட்ஸ் கொடுத்தது நல்லது, இல்லைன்னா கீழே கிழிச்சிருப்பாங்க. இன்னொன்று என்னன்னா இந்திக்கான போய் அடிக்க போயிடுவாங்க. இப்படியான எங்க முன்னோர்களை கொடுமைப்படுத்தணும்னு அப்படியே கத்துவோம். கத்தும்போது பார்த்தா மூட்டை போட்டுருவாங்க. அவனுக்கு என்ன சொன்னா டப்புன்னு ஸ்லோ டவுன் ஆயிடுவான். மறுபடியும் ஒரு டைலாக் அப்படியே வெறி ஏற்றுவாங்க. அப்படி பயங்கரமா வெறி ஏற்றுவாங்க இந்த படத்துல டைலாக். நீங்க படத்தை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தெரியும். 10 வயசுல இருந்து 100 வயசு வரை தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். பயங்கரமா செட் ஆயிருக்கு. ஏன்னா இவங்க நினைச்சிருந்தா சுதா கோங்கரா நினைச்சிருந்தா சுனில் ஷெட்டியை கூடாந்து நடிக்க வச்சிருக்கலாம், நானா படேகரை கூட்டியாந்து நடிக்க வச்சிருக்கலாம், பொருத்தமா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம நம்ம தமிழ்கார பையனே போட்டு அந்த கதையை சொல்லணும் சொல்லிட்டு ஜெயம் ரவி ஒத்துக்கிட்டதை நினைச்சா ரொம்ப இதா இருக்கு. எப்படி ஒத்துக்கிட்டாப்புல தமிழ் பசங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு தாண்டி வாழ்ந்துருக்காப்புல. தனி ஒருவன் எப்படி அவர் கேரியர் பெஸ்ட்டோ அதே மாதிரியே இந்த படமா ஒரு கேரியர் பெஸ்ட். சீலினாவே அந்த குண்டூர்காரன்ல டான்ஸ் ஆடுவாள், அது மாதிரி செம்ம டான்ஸ் இருக்கு போல, பயங்கரம் வரணும் மாசா இருக்கு போல நினைச்சுக்கிட்டு இருந்தா. நம்மளுக்கு 1959 எந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும், எந்த மாதிரி சின்ன சின்ன நளினங்கள் மட்டும் அந்த ட்ரெஸ் கோட்ல அந்த இதுல எல்லாம் டான்ஸ்ல ஈவன் டான்ஸ் போற மாதிரி ஜி பிரகாஷ் சார் ஒரு பீட்டே போட்டுருப்பாப்ல. அந்த பீட்டுக்கு ஆட போறாங்க, அப்படியே ஸ்லோவா ஆடிட்டு இருக்கும் போது ஒரு குத்து வரப்போகுதுன்னு நினைச்சோம். அதுக்கெல்லாம் வேலை இல்லை. சுதாகர் என்ன சொல்லிட்டு இருந்தேன், பியூரான ஒரு ராவான ஒரு அல்டிமேட்டான ஒரு கிளாசிக்கான கல்ட்டு கிளாஸ் மூவி எடுத்து வச்சிருக்காங்க. செம படம், 1% கூட மசாலா கிடையாது. அதர்வாலாம் செம்ம கேரக்டர். அதர்வாலாம் வரும்போதுலாம் நம்மளுக்கு அப்படியே ஏறுது. அப்படியே ஒரு சீன்ல சொல்லுவாப்புல, நீ அண்ணனா சொல்லியிருந்தா உன் பேச்சை கேட்ட மாட்டேன், நீ மாணவர் நீ தலைவரா சொல்ற, அதனால தலைவருக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் சொல்ற சீன்லாம் விசில் பறக்கும். படம் உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலி ஜனவரி ரிலீஸ் ஆகல, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் வந்தேன். பட் வந்ததுக்கு உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. ஏன் அப்படின்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது நம்ம எதுக்குறோம் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். நிறைய பேருக்கு ஏன் எதுக்குறாங்கிறதே புரியாமல் இருந்தது, நிறைய குழப்பங்கள் இருந்தது, நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். அதுக்கான ஒரு விடையாக தான் அந்த படமாக நான் பார்க்குறேன். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலே எல்லாரும் சொல்லுவாங்க செகண்ட் ஹாஃப் அதில் ஃபுல்லா விறுவிறுப்பா இது ஒரு மாதிரி போராட்டமாவே போயிட்டு இருந்துச்சுன்னு. பட் அந்த போராட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு தெளிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. டைலாக்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். கரெக்டா கன்வே பண்ணாங்க, உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. ஏன்னா அதுல ஒரு டைலாக் ஒண்ணு வரும். ஆக்சுவலி ஹிந்தி திணிப்பு அப்படிங்கறத தாண்டி நாங்க ஹிந்தியாளர்களுக்கோ ஹிந்திக்கோ இது கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு ஹிந்தி மொழியை கட்டாயமாக்கப்படும் போது அப்போ நாங்கள் மீண்டும் எழுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வரும். அதை தாண்டி தமிழ்நாட்டில் ஹிந்தியை மட்டும் நாங்கள் எதுக்கலாங்க, வேறு மொழிகளும் கட்டாயமாக்கப்படும் போது இன்க்ளூட் நீங்கள் டைரக்டர் தெலுங்கு, ஸோ நீங்கள் அதனால தெலுங்கு அப்படிங்கிறத அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. தெலுங்கே கட்டாய மொழியாக்கப்பட்டால் அப்பையும் நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே அவரோட ஆக்டிங் வேற லெவல். உண்மையிலே இவ்வளோ இதுல எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஜெயம் ரவி அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் பாத்தீங்களா. ஏன்னா பொள்ளாச்சி ஒரு சீன் நடக்கும்போது நானே உள்ள போய் அவர் அடிச்சு போடலாமான்னு தோணுச்சு. ரெண்டா அரைஞ்சிடலாமா, ஓப்பனா சொல்ல நேரில் இருந்தா ப்ளீஸ் சார் உங்களை ஒரே ஒரு அடியாவது அடிச்சுக்கலாம், என் மனசு திருப்தி ஆகும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அப்ப நான் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லத்தனமான, அதாவது எப்படின்னா எனக்கு எப்படிலாம் அவரை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்தது, இந்த ஆள் தமிழை பார்த்தாலே வெறுத்துருவான்,
தமிழர்கள் பார்த்தாலே காண்டாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல, அந்த எண்ணத்தை அவர் கண்ணிலே காட்டுவார். அப்படி ஒரு இது இருக்கும், சூப்பரா இருந்தது உண்மையிலே. எஸ்கே சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட ஆக்டிங் ஓகே, ரொம்ப எனக்கு தெரியல, ஆனா பட் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்ததுங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இருந்தது. அதாவது அண்ணன் தம்பியை 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கும் போது இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட் வந்து சூப்பரா இருந்தது. உண்மையிலே படம் சூப்பரா இருந்துச்சு. அதர்வால் தான் உண்மையா சொல்லணும் அப்படின்னா, அவர் போராட போராட்ட களத்தில் நம்மளும் குதித்து விடலாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல போராட்டம் முடிஞ்சு அவரோட அந்த ஒரு ஒரு இதுல உட்கார்ந்துருப்பாரு. ஒரு ஆக்சுவலா அதை ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அந்த பிளட்லாம் வடியும், அப்படியே இதாகும். அந்த இடத்துல அவர் கண்ணோட இது, நான் தமிழுக்காக உயிரை விடுறான்டா அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து நம்மளுக்குள்ள தூண்டுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி அந்த கண்ணோட ரியாக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு ஐ கான்டாக்ட்ங்கிறது ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்துல அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே அவ்வளோ ஒரு ஃபீல் இருந்தது. படம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரெண்டாவது இந்த படத்தை என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஆக்சுவலி வந்து படத்தை தயவு செய்து ஒரு கட்சி சார்பா போர்ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த படத்துல வந்து பேசின அனைத்து கொள்கைகளும் எல்லா கட்சியிலையும் இருக்கு, அதான் உண்மை. ஒரு கட்சி சார்பான கொள்கைகளை மட்டும் பேசல. தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மொழி ஒரு கட்சி சார்ந்த மொழி அல்ல, அனைத்து மக்களின் உணர்வு, ஒரு தியாகத்தை. ஏன்னா இது உண்மை சம்பவம் தான், ஓப்பனா சொல்லணும்னா. ஆனா அவங்க கற்பனைன்னு போட்டாலும் நம்மளுக்கு தெரியும் இது உண்மை சம்பவத்தை தழுவுன படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட தியாகத்தை நம்ம ஒரு கட்சி சார்ந்து கொச்சப்படுத்த வேணாமே அப்படிங்கிறது என்னோட ஒரு விஷயம். இது நம்மளோட இளைஞர்களின் தியாகத்துக்கு கிடைச்ச ஒரு பரிசு. தயவு செய்து அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோட கொள்கைகளும் பேசப்பட்டிருக்கு. கண்டிப்பா எங்களோட டிவிக்கு கொள்கையும் இந்த படத்துல பேசப்பட்டிருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அக்யூரேட்டா இருந்ததுங்க, பர்ஃபெக்டா மேட்சா இருந்தது. உண்மையிலே சூப்பரா இருந்தது. அண்ணாவெல்லாம் காட்டும் போது அவ்வளோ ஒரு கிளாப்ஸ், அவ்வளோ ஒரு விஷயம் இருந்தது. இப்ப நீங்க அண்ணான்னு சொன்னோடனே ஒரு கட்சி சார்பா இது பண்ணுவீங்க, பட் அப்படி கிடையாது. அண்ணா பொது சொத்து, பொது உடைமை, அது ஊருக்கே நாட்டுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஒரு கட்சி சார்பா போர்ட்ரேட் பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து இந்த படம் பொது உடைமை. ஒரு சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஒரு மொழியை வந்து லைட்டா ஏதாவது பேசுற மாதிரி, கொச்சைப்படுத்துற மாதிரி அந்த லைன் வந்ததுன்னா கண்டிப்பா அதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. அது தெளிவா தெரிஞ்சது ஒரு சில இடத்துல. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச டைலாக் என்னன்னா, 8ஆம் கிளாஸ் படிச்ச என்னையவே கை நாட்டா மாத்திட்டாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா ஒரு டைலாக் ஒன்று சொல்லும். அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும்.